துதிப்போமா? கர்த்தரை ஒருபோது கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போமா இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. தாயுருவாகும் முன்னே சொல்லுவோமா, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. உணர்ந்து சொல்லுவோமா, என் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே நன்றி சொல்லுவோமா, என் கருவை கண்டீரையா, பெயர் உருவா. அப்படியே உள்ளத்துல இருந்து பாடுங்க, அப்படியே கண்ணீரோடு ஆண்டவரே அழைத்தீரையா. என் தாயுருவாகும், என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு. மறுபடியும் சொல்லுவோமா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல.
நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே அம்மாப்பா பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். மறுபடியும் சொல்லுவோமா? எப்படிப்பா உமக்கு, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. 2 கரத்தை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சுமந்தீரையா. சொல்லுவோமா? துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சுமந்தீரையா. ஆனந்த மலையில், ஆனந்த மலையில் நானைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நானைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, இந்த காலை வேளையில உன்னதமான தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு மகிமை இறங்கும், ஒரு மகிமை இறங்கும். நன்றி. எத்தனையோ நாள் ஆண்டவரே மனுஷர்கள் எங்களை ஒடுக்கும் பொழுது ஆனந்த மலையில் எங்களை நினைச்சீங்களே அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுவோமா? உள்ளத்துல இருந்து சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் மேலாக ஒரு அபிஷேகம் இறங்கும். இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில், ஆனந்த மலையில் நானைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த நானைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா
ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சத்தத்தை உயர்த்தி இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இந்த காலை வேளையில 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. கடைசியாக 2 கரத்தை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நல்லவர், 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 நல்லவர். இந்த காலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. இந்த அதிகாலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அரபலா துரபலா ஷக்கலபலா துரபலா தரபலா தரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், 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 நல்லவர். துதிங்க, துதிங்க, துதிங்க. அவர் துதிக்க பாத்திரர், அவர் துதிக்க பாத்திரர். எல்லா துதி கன மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். ராஜா, நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர். அநேக வேளையில நமக்குள்ளாக வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி வாழ்வோம் அப்படின்ற சந்தேகம் இருந்தா நீங்க வர வழியில அப்படியே மேல அந்த ஆகாயத்தை அப்படியே பாருங்க. எவ்வளோ பெரிய வானம், எவ்வளோ பெரிய நட்சத்திரம், எவ்வளோ பெரிய நிலா, எவ்வளோ பெரிய பூமி. இவைகளெல்லாம் ஒரே வார்த்தையால் உருவாக்கினவர். அவர் தான் சொல்லுகிறார், பயப்படாத, உன் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்க பயப்பட அவசியம் இல்லை. நீர் உயர்ந்தவர் ஆண்டவர், நீர் உயர்ந்தவர். You are greater than greatest. You are the stronger than strongest. You are taller than the tallest. நீர் எல்லாரிலும் உயர்ந்தவர், நீர் எல்லாரிலும் உன்னதர், நீர் பெரியவர் அப்பா. தொடர்ந்து எங்க கூட பேசுங்க, இந்த ஜெபத்தை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அனைவரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நேற்று காலையில எலியா தீர்க்கதரிசியினுடைய 6 ஆசீர்வாதங்களை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு எலிஷா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்விலே தேவன் செய்த 5 நன்மைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தமே ஆனால் தொடர்ந்து தீர்க்கதரிசிகளை நம்ம தியானிக்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து தீர்க்கதரிசிகளை படித்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தியானிக்கலாம். அது பெரிய ஒரு பெக்யூலியர் அனாயிண்டிங். The anointing of a prophet is a peculiar. தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்க அபிஷேகம் ஒரு வினோதமானது. அது ஒவ்வொரு நாளும் அதை நம்ம விசுவாசித்ததை அதை பற்றி அறிந்து கொண்டு அதை சத்தியத்தை புரிந்து கொண்டதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது ஒரு மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எலிஷான்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் என்னை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த எலிஷாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேலாக தந்து உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்க மூலியமாக ரட்சிப்பாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் குடும்பத்தை என் மூலியமாக கர்த்தர் ரட்சிப்பார். அப்போ உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ரட்சகர்களாக இருப்பீர்கள். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஆசீர்வாத வாய்க்கால்களா இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாத வாய்க்காலா இருப்பேன். ஆமா, கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை அப்படி உருவாக்கணும்னு விரும்புகிறார். நீங்க சாபத்தின் வாய்க்கால்களாக நீங்கள் இருந்திட மாட்டீர்கள்.
உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பிற்பாடு உங்க குடும்பத்தை ஜனங்க ஆராய்ந்து படிக்கும் பொழுது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு அப்புறம் தான், இந்த பையனுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பம் மாறுச்சு அப்படின்னு அந்த வரலாற்றுல சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனாக கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் என்னை என் குடும்பத்துக்கு இரட்சகராக ஆசீர்வாத வாய்க்கால்களாக மாற்ற வல்லவர். ஆமென். சோ இந்த எலியாவினுடைய முதல் ஆசீர்வாதம் பாருங்களேன். எலிஷாவுடைய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, முற்பிதாக்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருந்த உயர்வான ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஆமென். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? இரட்டிப்பாய் இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்க குடும்பத்துல யாராருக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அது அத்தனையுமே கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் தர வல்லவராக இருக்கிறார். இரட்டிப்பாய் தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். உங்க குடும்பத்திலே யார் அனுபவித்திராத ஒரு உயர்வுகளை, உங்க குடும்பத்திலே யார் அனுபவித்திராத ஒரு மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதைதான் இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இரட்டிப்பான மேன்மை, இரட்டிப்பான மேன்மை. அன்னைக்கு அந்த எலியா கிட்ட கேட்டனால வந்தது. நீங்களும் தேவாதி தேவன்கிட்ட கேளுங்க, அப்பா இரட்டிப்பான வல்லமையை தாங்கப்பா, இரட்டிப்பான கிருபையை தாங்கப்பா, ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தாங்கப்பா, இரட்டிப்பான உயர்வுகளை தாங்கப்பா, இரட்டிப்பான வருமானங்களை தாங்கப்பா. வெறுங்கையோட போன யாக்கோப கர்த்தர் இரு பரிவாரமாய் மாத்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கும் இன்றைக்கும் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த double portion of anointing, the double portion of blessings should come upon me, Lord. என் மேலாக வருவதாக, என் மேலாக வருவதாக. தாகமுள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். ஏசப்பா கூட சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்வதையும் செய்வார், என்னிலும் மேலானவைகளை செய்வார், என்னிலும் மேலானவைகளை செய்வார். ஆமாப்பா, எலிஷா வந்து எலியாவோட அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் கேட்டாங்க. நாங்க இன்னைக்கு கேட்கிறோம், ஏசப்பா நாங்க உம்முடைய அபிஷேகத்தை ரெட்டிப்பா கேட்கிறோம்ப்பா, உம்முடைய அபிஷேகத்தை நிறைவாய் கேட்கிறோம்ப்பா, நிறைவாய் கேட்கிறோம்ப்பா. ரபாலா துரகபாலா ஷபலா துரபாலா தரபா ரக்கபாலா துரபாலா தரபா. இயேசுவின் நாமத்தில் ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மை எங்க மேலாக வருவதாக, ரெட்டிப்பான நன்மை எங்க மேலாக வருவதாக, ரெட்டிப்பான நன்மை எங்க மேலாக வருவதாக. ரிபாலா ஷபலா துரபாலா தரபா ரிகபாலா துரபாலா தரமனந்தரா ரேகேலே தேரபா ஷக்கலா பலா துரபாலா தரபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவன் தருகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ரெட்டிப்பாய் மாற்ற வல்லவர், உங்க ஆவியின் வல்லமையை ரெட்டிப்பாய் மாற்ற வல்லவர். உங்க மேலாக அந்த அபிஷேகத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்க மேலாக அந்த ஜெப ஆவியை தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்க மேலாக சோத்ரம் அந்த ஆவிக்குரிய வல்லமையை தர கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ளவன் மேல கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். உங்க மேலாக அவர் தரப்போகிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பான வல்லமைகளை கர்த்தர் தருகிறபடியால் நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்பா. ஹல்லேலூயா. ரெட்டிப்பான வல்லமை அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் 2 மடங்கு 100 ரூபா ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா எல்லாருக்கும் 100 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரெட்டிப்பான வல்லமைனா 200 ரூபா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வெறும் 2 மடங்கு ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம்ன்றது அது ஒரு ஸ்தானம், அது ஒரு பிரிவிலேஜ். வாசிப்போம் உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் யாருக்கு 2 பங்கு கொடுக்கணும்? வெறுக்கப்பட்ட சேஷ்டபுத்திரனாக தான் சொந்த புள்ளியை ஏத்துக்கிட்டவனுக்கு மட்டும்தான் எத்தனை பங்கு கொடுக்க முடியும்? 2 பங்கு. இப்போ எலிஷா வந்து எலியாவின் அபிஷேகத்தை 2 மடங்கு கேட்கும் போது என்ன அர்த்தம்னா, எலிஷா எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, எலியா உங்களுடைய சொந்த பையனாக என்னை மாத்துங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்னைக்கு ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு சொந்த பையனா எலிஷா எலியாவுடைய சொந்த பையனா மாறினாரு. இன்னைக்கு உங்களை கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளையா மாத்துவதற்கு வெறும் ஆவியின் அபிஷேகம் மாத்தணும் இல்ல, தன்னுடைய ரத்தத்தையே உங்க மேலாக ஊத்தி இருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தையே உங்க மேலாக ஊத்தி இருக்கிறார். அப்ப ரெட்டிப்பான அபிஷேகம் என்பது ஒரு பிரிவிலேஜ். பிள்ளைகளுக்கு, போறவங்க வரவங்களுக்குலாம் இல்ல, பிள்ளைகளுக்கு. சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆணித்தனமா இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. ஐ அம் த டாட்டர் ஆஃப் காட், ஐ அம் த சன் ஆஃப் காட். அல்லேலூயா. அது ஒரு பிரிவிலேஜ். எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாரு? 2 கொடுப்பாரு. ஏன்? நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிலவங்க, அவங்களுடைய பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல படிக்கும். அந்த ஸ்கூல் டீச்சர் உடைய பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த பிள்ளை பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைக்கு இந்த அம்மா கொடுக்குற முட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 2-3 ஜாஸ்தியா தான் இருக்கும் இல்லையா? ஸ்கூல் டீச்சரா இருக்கிறவங்களுக்கு மாற்று தரதான் இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் தெரியும். அதே போலதான் கர்த்தர், அதே போலதான் கர்த்தர் தாம் பிள்ளைன்னு வரும் பொழுது அன்பு உருகிடுவார், அன்பு உருகிடுவார். அதனாலதான் ஆண்டோட உள்ளத்தை அறிந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் நினைப்பதை பார்க்கிலும் நாம் ஜெபிப்பதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் செய்வார். இங்க வந்து நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, உங்க அறிவுக்கு எட்டின அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். எட்டாத அளவுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வெறும் 2 மடங்கு இல்ல, பர்சனல் டச். உங்களுக்கும் தெய்வத்துக்குள்ள ஒரு நெருங்கின தொடர்பினுடைய விளைவு தான் ரெட்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். இந்த சித்தப்பா பையன், சித்தி பையன், அண்ணன் பையன், பிள்ளை பையன், எல்லா பையனும் என்ன பண்ணுவாங்க? மே மாசத்துல வருவாங்க. எல்லாத்துக்கும் 2 தோசை சுடும் போது தாம்பிள்ளைக்கு மட்டும் அந்த அம்மா என்ன பண்ணும்? எப்படி சொல்லுவோம்? ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சுட்டுட்டு அதுக்கு வந்து பொய்யெல்லாம் பேசுவாங்க பத்தியா அந்த அம்மா. இந்தா மாவு கடைசியா இருக்கு, இந்தா இதை கொட்டணும், வேற வழி இல்லை, உனக்காக ஊத்துறேன் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா? அதாவது நான்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம், இந்த சேட்டையில். அப்ப நான் மனசு நினைச்சுப்பேன், உன் பையனுக்கு ஒன்று ஊத்தணும் எக்ஸ்ட்ரா, அதுக்கு என்னமா உருட்டுன்னு உருட்டுற. அந்த மாதிரி தாங்க கர்த்தர், அந்த மாதிரி தாங்க கர்த்தர். நீங்க ஆண்டவரை என்னமோ உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காத மாதிரி நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிலவங்கள தாய்மார்க்கு தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு போய் சொல்லிட்டு வருவாங்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் மனிதனாய் தன்னை சுருக்கிட்டு வந்தார். தன்னை மனிதனாய் சுருக்கி, he minimized himself as a man. பாருங்க, இந்த வரும்போது வானத்தை போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ பெரிய வானத்தை ஒரே வார்த்தையினால, ஒரு வேர்டுல உண்டாக்குனவர். he minimized himself as a man. ஒரு மனித உருவத்துக்குள்ளாக தன்னை சுருக்கிட்டு உங்களுக்காக அவர் வரார். அல்லேலூயா. இப்ப இந்த 2 மடங்குன்றது சாதாரண இல்லை, ஒரு பர்சனல் டச், ஒரு இமோஷனல் டச். ரெண்டாவது, இந்த 2 மடங்குன்னும் போது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, வாசிங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த 2 மடங்கு யாருக்கு தருவாங்க? 1 சேஷ்ட புத்திரனுக்கு, தாம் பையன் அப்படின்னு உறவுக்கு தருவாங்க. 2வது யாருக்கு தருவாங்க பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களே. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். அப்ப யாருக்கு ரெட்டிப்பான பங்கு? லவ். ஒன்னு இமோஷனல், இன்னொன்னு லவ். God loves you. God loves you. God loves you. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க வெறும் எனக்கு இனிமேல் 2 வீடு வந்துருமா, எனக்கு 2 கார் வந்துருமா, இந்த பாரு எப்ப பாரு இந்த கணக்கு புள்ள மாதிரியே தெரியாத, சரியா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அதெல்லாம் வரும், ஆனா அதுதான் முக்கியம் இல்ல. எது முக்கியம்னா, he loves you. He loves you. நீங்க பொருளை வாங்கிக்கலாம், ஆனா அன்பு இல்லாம போயிரும் தெரியுமா? ஹோட்டல்ல போறீங்க, சர்வர் வந்து ஒரு ரோஸ்ட் அப்படின்றீங்க, அவர் ரோஸ்ட், கெட்டி சட்னி, சாம்பார் எல்லாம் கொண்டு வந்து தராரு. உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றாரு. அப்படி ஒரு சர்வர் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. அப்படி இல்லை, இட் இஸ் இஸ் டியூட்டி.
கொடுக்கறது எல்லாம் அன்பு இல்ல, ஆனா அன்புள்ளவன் கொடுக்காம இருக்க மாட்டான். அன்னால எல்கானா சிநேகித்தனால எல்லாத்திலையும் அன்னாளுக்கு எத்தனைத்தை கொடுத்தான்? ரெட்டிப்பானதை கொடுத்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த எலிஷாவோடைய ஆசீர்வாதம் என்னன்னா, ஒன்னு இமோஷனலா ஆசீர்வதிப்பேன், இன்னொன்னு லவ்வா ஆசீர்வதிப்பேன். ஒன்னு மனது உருகி ஆசீர்வதிப்பேன், இன்னொன்னு மனம் நிறைந்து நேசத்தால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு அவர் நேசம் இருக்கு, இரண்டாவது அவருடைய உணர்ச்சிகள் இருக்கு. உங்களை பார்த்து அவர் மனது உருகுகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் நேசத்தின் உச்சகட்டத்துக்கு போய் தான் பியாண்ட் த பார்டர்ஸ்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். வரக்கூடாதது வரும், நடக்க கூடாதது நடக்கும். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். God loves me, God loves me, God loves me, God loves me. ஆமாப்பா, தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளையாக, தேவன் என்னை அவருடைய சொந்த குமாரத்தியாக என்னை பார்க்கறனாலதான் கர்த்தர் எனக்கு ரெட்டிப்பாய் தருகிறார். கர்த்தர் எனக்கு ரெட்டிப்பாய் தருகிறார். நல்ல வாக்கில துறந்து டிக்ளேர் பண்ணுங்க, God loves me, God loves me. I am the son of God, I am the daughter of God, because I have the double portion, because I have the double portion. இயேசுவின் நாமத்திலே ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மை என் மேலாக வரும். ஏன்னா நான் தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கிறேன், ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நான் ஏதோ புறஜாதிகள் அல்ல, நான் ஏதோ வெளியே இருக்கிறவர்கள் அல்ல, நான் தேவனுடைய சொந்த குமாரத்தின், நான் தேவனுடைய சொந்த குமாரத்தி, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவ. சகோதரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. நான் இன்னொன்னு நேசிக்கிறேன், நான் இன்னொன்னு விரும்புகிறேன், நான் இன்னொன்னு நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், எஸ் எஸ் எஸ், ஐ அம் லவ்ட் பை காட். என்னை யாருமே நேசிக்கலையே, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்களே. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறபடியால் எல்லாருக்கும் ஒண்ணு, உனக்கு மட்டும் ரெட்டிப்பான வல்லமை, உனக்கு மட்டும் ரெட்டிப்பான வல்லமை. வைராக்கியமா நின்று எலியாவுக்கு கூட ஒண்ணுதான், ஆனா அன்பாய் இருந்த எலிஷாவுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான மடங்கு, ரெட்டிப்பான மடங்கு கர்த்தர் அபிஷேகத்தை தந்தபடியால் அதே தேவன் உங்களுக்கும் ரெட்டிப்பான வல்லமைகளை, ரெட்டிப்பான வரங்களை, ரெட்டிப்பான கனிகளை, ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான உயர்வுகளை, ரெட்டிப்பான வருமானங்களை கர்த்தர் தருகிறபடியால் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது எலிஷாவுடைய ஆசீர்வாதம் எலியாவை பார்க்கிலும் மேலானது. எலியா வைராக்கியமா நின்று ஜெபம் பண்ணி அக்னியை கொண்டு வந்தார். ஆனா எலிஷா அன்புல வாங்கிக்கிட்டார். ஹல்லேலூயா. இந்த புருஷன் கஷ்டப்பட்டு போய் சம்பாரிச்சிட்டு வரார். இந்த அம்மா மனைவி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு சாயங்காலம் வந்தோன்னு ஒரு காஃபியை கொடுத்து லவ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அவர் பாக்கெட்டு இருக்குது எல்லாத்தையும் உருவிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, ஈன்னு இழிச்சிட்டே தரார். பாத்தீங்களா? வேற யார் பாக்கெட்டு கையில உள்ள விட்டா என்ன ஆயிரும், ஹேண்ட் கட், ஹேண்ட் கட். ஆனா இந்த அம்மா ஒரு இத்தனோண்டு காப்பி டம்ளர்ல எல்லாத்தையும் கவுத்திருது. பாத்துறீங்களா? சில ஆளுங்க அதையும் கொடுக்காம உட்கார்ந்து இருக்கிறேன். உன்னையெல்லாம் தலைகீழத்தை கட்டி தொங்க விடணும், ஒழுங்கா நேசிக்கணுமா? ஆமே, ஆமா. கர்த்தர் பாருங்க, அந்த லவ் தான் எல்லாத்தையும் மாத்துது இல்லையா? அவர் போய் 4 பேரு அந்த வார்த்தை இந்த வார்த்தை, நாயா பேயா மதிச்சு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அத்தனை கொண்டு வந்து யாரு கொடுக்குறாங்க? தான் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. யாரோ ஒரு புள்ளதான், யார் பெத்த புள்ளதான், மனைவின்னு வராங்க. ஆனா அந்த அன்பை காமிச்சோன்னே அவர் அவ்வளோ சிரமப்பட்டதெல்லாம் இப்படி எடுத்து என்ன பண்றாரு, அப்படி விசிறாரு. டாட்டா பில்லா மாதிரியே கொடுப்பாரு. என்ன வேணும் சொல்லு. உடனே அந்த வைஃப் சொல்ல, இல்லை வேண்டாங்க வேண்டாங்க. அது என்ன டெக்னிக்கெலாம் நடிக்கும் தெரியுங்களா? பார்த்துருக்குறேன் ஆன்லைனில். இப்போல்லாம் கடைக்கு யாரும் போகிறதில்ல, ஆன்லைன்லேயே தான். அந்த அம்மா மனசில் நினச்சிருக்கோம், ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும்னு. போய் ஏங்க உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க, பரவாயில்லைங்க நான் இந்த 700 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்க. சிரமமாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு 2000 ரூபாய் பொருளை காமிச்சேன்? உனக்கு வேணும், உனக்கு வேணும். அதுக்கு நீ போட்ட என்னது அஸ்திபாரம், இந்த வீடு கட்டணும்னு ஒரு அஸ்திபாரம் வேணும்ல பிரதர். அந்த 2000 ரூபாய் பொருளை வேணும்னா அதுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டு வைப்பாங்க பாருங்க. இங்க ஒரு ஆள் இருக்கிறான், இந்த அதிகாலை ஜெபத்துல அவன் எதையுமே அவங்க அப்பாட்ட கேட்கும் போது ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வச்சுட்டே இருப்பான். நானே கூட இருந்தே பார்ப்பேன், போட்டான் அஸ்திபாரத்தை. அவங்க அப்பா அப்படியே மண்டையை 2 குழம்பி ஒரு 10 நிமிஷத்துல சரி வாங்கிக்கொண்டுருவார். நான் பார்த்தேன், ஸ்திரமா போட்டுறான் அஸ்திபாரத்தை அப்படின்ற மாதிரி. சில ஆளுகெல்லாம் பயங்கரமான டிக்கெட்டுக்கு, ஆனால் நீங்க நம்பவே முடியாது. அப்படியே அப்படியே மெதுவா வேண்டாங்க, உங்க கையில இது இல்லைங்க அது இல்லைங்கன்னா அது புருஷனுக்கு என்ன ஆயிரும்,
கையில காசு இருக்காதுதான், ஆனா அன்பு என்ன ஆயிரும்? பியாண்ட் த பார்டர்ஸ். அது என்னது? அந்த தகுதிக்கு மிஞ்சி போயிடும். அதுதான் அன்பு. அதான் அன்பு. அதுதான் அன்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன்னுடைய கணவனே அப்படி இருக்கும் பொழுது, உன் தகப்பனே அப்படி இருக்கும் பொழுது, உன் தாயே அப்படி இருக்கும் பொழுது, நான் எவ்வளவு அதிகமா இருப்பேன், நான் எவ்வளவு அதிகமா இருப்பேன், நான் எவ்வளவு அதிகமா இருப்பேன். உங்க பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை குறைச்சு மதிச்சதுக்காக நீங்களும் மன்னிப்பு கேளுங்க, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். இட் இஸ் a love. 2 மடங்குன்னு கர்த்தர் தராருன்னா அது லவ். சொல்லுங்க, அவர் என்னை நேசிக்கிறார். இரண்டாவதாக இந்த எலிஷாவுடைய ஆசீர்வாதத்துல இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7. இந்த எலிஷாவுடைய அபிஷேகம், இந்த எலிஷாவுடைய ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? கடனை அழிக்கிற ஒரு வல்லமை. சூப்பர் நேச்சுரல் பவர் டு கேன்சல் த டெட்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. எல்லா கடனின் ஆவிகளை, கடனை அழிக்கிற ஒரு வல்லமை. வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7. எல்லாம் சத்தமா வாசிக்க போகிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். சத்தமா சொல்லுங்க, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை எப்போதுமே புரிந்து கொள்ளுங்க. ஐயோ கடன் வாங்கிட்டேன், என்னால திருப்பி கட்ட முடியாதுன்ற எண்ணத்துக்கு வராதீங்க. எல்லா கடனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருப்பார், ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருப்பார். ஒரு காரியத்தை இந்த காலையில் அதிகாலத்தில் தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். கட்ட முடியாத கடன் என்பது ஒன்று இல்லை. உங்கள் கடன் கட்டுவதற்கு தேவையான உதவி அமெரிக்கால இல்லை, ஆப்பிரிக்கால இல்லை, உங்க வீட்டிலேயே இருக்கு. ஆமே. யாரோ கொடுத்தாதான் உங்க கடன் கட்டணும் அப்படி அந்த நினைச்சிடாதீங்க. எங்க இருக்கு? நான் விசுவாசிக்கிறேன், அன்னைக்கு அந்த விதவை வீட்டில் இருந்தது, இன்னைக்கு உங்களுக்குள் வல்லமை இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியான ஞானத்தை தருவார், அந்த பரிசுத்த ஆவியான ஐடியாஸை தருவார், அந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையை தருவார். இன்னைக்கு ஒரு வேளை நீங்க கடன்ல இருக்கலாம், கவலைப்படாத, கவலைப்படாத, வெளியே வந்துருவீங்க, வெளியே வருவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வெளியே வருவீங்க, நானும் வெளியே வருவேன். உங்களை வெளியே கொண்டு வருவார், என்னையும் வெளியே கொண்டு வருவார். இப்ப வெளியே அந்த சொல்லல, கடன்ல இருந்து அது ஜாக்கிரதையா இருக்கும். வெளியே போக சொல்லிட்டாருன்னு போயிடக்கூடாது. கடன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க, நீங்க வந்துருவீங்க, நிச்சயம் வந்துருவீங்க. இந்த போராட்டத்தில் எப்பவும் இருக்க மாட்டீங்க, நிச்சயம் வருவீங்க. அற்புதமா கர்த்தர் கடன் அடைச்சு தருவார். நீங்க விசுவாசிக்கீங்களா இல்லையோ? என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன். இது நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேளுங்க, நல்லதுதான். நல்ல காரியத்தை மறுபடியும் கேட்கலாம் இல்லையா? பாருங்க, உங்க அம்மாவுக்கு அவங்க தாத்தா நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க, உங்களுக்கு உங்க அம்மா நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க. நீங்க உங்க பிள்ளைக்கும் அதே உருட்டுறீங்க பாத்தீங்களா? சில நல்ல விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செய்யறதுல தப்பே கிடையாது. இந்த கதையை மறுபடியும் நீங்க கேட்கறதுல தப்பே கிடையாது. ஒரு நாள் பாஸ்டர் கரண் விக்டர்னு ஒருத்தங்க இதே மேடையில் நின்று ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷி, கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்தாங்க. அதனால இங்க யாரும் கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யணும்னு நினைக்காதீங்க, அது வேற. ஏன்னா எதை சொன்னாலும் ஒரு பின்னாடியே ஒரு பாயிண்ட் சொல்லிடணும். அப்போ பாருங்க, அவங்களு ஒரு நாள் சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன் அங்க இருக்கிறாங்க, அங்க ஒரு பெரிய சபையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் எடுக்கலை, ஏன்னா ஈரோட்டில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போய் பிரசங்கம் பண்ண போயிட்டேன். என் மனைவிக்கு கூப்பிட்டுருக்காங்க, எங்கள் மனைவி எடுக்கலை, ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட்டு வேலை செஞ்சுட்டு வந்து காலையில் படுத்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு மதியானம் நான் கூப்பிட்றேன், மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு, ஏம்மா கூப்பிட்டீங்கன்னா, இப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன்பா நீயும் எடுக்கலை, அனிதாவும் எடுக்கலை, என்னப்பா ஆச்சுன்னு. இப்போ நான் சொன்னேன், இல்லை நான் மீட்டிங் போயிட்டேன், அனிதா வந்து எங்கே போயிட்டாங்க, நைட் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, why do a woman of God need to work for the world? இந்த உலகத்துக்காக போய் ஏன் தேவ மனுஷி வேலை செய்யணும், உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்ல, ஏன் வேலைக்கு போனாங்க? அப்போ நான் சொன்னேன், பக்கத்தில் இடம் வாங்கணும், வட்டிக்கு தான் இடம் வாங்கணும், கடன் கட்டத்துல சிரமமா இருக்கு, அதனால வேலைக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் ஒன்று அமிச்சாங்க, பார்க்கணுமே, நான் சென்ஸ்ன்னு அமிச்சாங்க. நான் மனசுல நினைச்சேன், உனக்கு சென்ஸே இல்லம்மா, அதனால தான் நீ நான் சென்ஸா பதில் அனுப்புற. வட்டிக்காரங்க கிட்ட போய் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி சொல்ல முடியாது. வட்டிக்காரர் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவாரு, வெயிட் பண்ணுவார். அதுக்கு மேல என்ன பண்ணுவாரு,
ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னுவார். நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வரலன்னு அர்த்தம். சரி, நான் அப்படி நம்ம ஓடணும். அவர்கிட்ட போய் நான் சென்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்? அப்படியா, இன் நோ சென்ஸ் அப்படின்ட்டுருவார் நம்மளை பார்த்து. அப்போ அப்படியா, ஓகே அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, மாசம் எவ்வளவு ரூபாய் வட்டி? 15,000 ரூபான்னு. ஓகே, டெல் அனிதா நாட் டு கோ டு ஒர்க், டெல் ஹர் டு ப்ரே. போய் அனிதா வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க, அவங்கள போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னா. நான் அது எங்களுக்கே தெரியும், ஜெபம் பண்ணணும் சொல்லணுன்றது எங்களுக்கு தெரியும். ஏமா அப்படின்னா, நோ, ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் கிவ். அடுத்த மாசத்துலேருந்து நான் தரேன்னா. நீங்க நம்ப மாட்டீங்க தேவ பிள்ளைகளே, அந்த டிசம்பர் வரைக்கும் அவங்க தான் தந்தாங்க. மாசம் 15,000 ரூபாய் அந்த டிசம்பர் வரைக்கும் தந்தாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் எல்லாம் அப்போல்லாம் சின்னது சர்ச்சு, அப்போது எல்லாம் பசங்களாம் அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அங்கே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பேசிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ அந்த அம்மா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, டிட் யூ ரிசீவ் மை கிஃப்ட் அப்படின்னு. அப்போ நான் வரல, எந்த கிஃப்ட்டு வரலன்னா நான் நினச்சிட்டேன், கிஃப்ட்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்னா என்ன இருக்கும்? ட்ரெஸ்ஸு, டாய், கிரீட்டிங் கார்டு, ஃப்ளவர்ஸ், அப்படிதான் இருக்கும். இந்த வெள்ளைக்காரங்க ஃப்ளவர் கொடுப்பாங்க பார்த்தியா, எனக்கு நம்மளுக்கு இருக்கும். எங்கள் ஊரில் இல்லாத ரோஜாவாமா நீ ஜோத்திரம், ரோஜா நகரமே நாங்கள் தான் ஊட்டியில் தான் வச்சுருக்கோம், எங்களுக்கு ரோஜாவுக்கே ரோஜாவா அப்படின்னு மனசில் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கேட்க முடியாதுல்ல. சரி, நான் இல்லைம்மா, நான் வந்தோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது 2 நாள் கழித்து கேட்டாங்க, பாஸ்டர் ஜெபேஸ் டிட் யூ ரிசீவ் மை கிஃப்ட்? நான் மனசில், அம்மா நீங்கள் அதாவது மாதம் மாதம் நீங்கள் வட்டி கட்டி கொடுக்குறீங்க, ரைட்டு தான், அதுக்குன்னு நீங்கள் நம்ம ரொம்ப பேசாதீங்க, என்ன வரவே இல்லையாம்மா கிஃப்ட்டு? அந்த அம்மா சொன்னாங்க, தட் கிஃப்ட் ஹஸ் கம் டு யூ 24th நைட், 24ஆம் தேதி நைட்டே வந்துருச்சுன்னாங்க. எங்கம்மா வந்துச்சு? வந்துருச்சுன்னா எனக்கு டெலிவரி ரிசிப்ட் வந்துருச்சுன்றா. எங்கம்மா வந்துருச்சுன்னா அந்த அம்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. என்னன்னா, 24ஆம் தேதியே என் பேங்க் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் ரூபா போட்டுட்டாங்க. கைத்தட்டாம வைத்தறிச்சலோட உட்கார்ந்துட்டு இருக்க சில குரூப் 24ஆம் தேதியே. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கடனை கட்ட வல்லவருங்க. நான் என் சாட்சியை சொல்றேன். நான் எந்த ப்ராஜெக்டும் செய்யல. இதை பாருங்க, நான் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறேன், எனக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க காசு கொடுங்கலாம் நான் யார்ட்டையுமே போய் கேட்கல. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் B2B ப்ராஜெக்ட் இல்லை, ஒரே ப்ரொஜெக்ட் தான். இயேசுவின் வசனத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறது தான். அனுதாபத்தை தேடி இந்த ஊழியத்தில் அந்த இலை கொடுக்குறேன், இந்த இலை கொடுக்குறேன், அதனால யாரோ கொடுங்க, அந்த வேலையை என்னைக்குமே செய்யலை. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே வேலை வசனத்தை ஜனங்களுக்கு அறிவினார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அதுதான், அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் ஏவுகிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்க வீட்டில் கடனை கட்டுவதற்கு தேவையான ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். எனக்கு எப்படி அடுத்த ஜனவரி மாசத்துல இந்த வட்டி கட்டுற அந்த பிரச்சனை விடுதலை ஆனனோ, அதே போல இயேசுவின் நாமத்தாலே வருகிற ஏப்ரலிலிருந்து எல்லா கடன் உங்களை விட்டு விலகும்படியாக கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை தருவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா 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 என் கடனை கட்டி கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. என் கடனை கட்டி கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல பாக்குற தேவ பிள்ளையே, என் கடனை கட்டி தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யாரையோ ஏவுவார். கோரேசின் இருதயங்களை கர்த்தர் ஏவனது போல கர்த்தர் உங்களுக்காக யாரோ ஒரு இருதயத்தை ஏவுவாரு. கர்த்தர் யாரோ ஒரு இருதயத்தை ஏவுவாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஓ ரபலா ஷக்கலபல தரபா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு அந்த அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இன்னைக்கு அந்த அதிசயத்தை செய்வார். உங்களுக்காக கர்த்தர் யாரோட இருதயத்தை ஏவாராக. எஸ், நான் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே, அவர்கள் உன்னை ஆளாமல் நீ அவர்களை ஆள்வாய் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய வார்த்தையின்படி யாரையோ இருதயத்தை ஏவுங்கப்பா, யாரோட இருதயத்தையோ ஏவுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு கல்யாணத்துக்கு வந்தா 2 கோடி ரூபாய் வாட்ச் கொடுக்கிற ஆட்கள்லாம்
கிஃப்டா கொடுக்கிற ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. உங்க கடனை கட்ட கத்தர் யாரையும் வச்சிருக்க மாட்டாரா? ஒரு 20 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு கத்தர் யாரையும் வச்சிருக்க மாட்டாரா? ஒரு 30 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு கத்தர் யாரையும் வச்சிருக்க மாட்டாரா? ஒரு கல்யாணத்துக்கு வந்தாலே 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச கிஃப்டா கொடுக்கிற இந்த உலகத்துல உனக்கு தேவையான உதவியை செய்கிற மனிதர்களை கத்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்துல ஜெபம் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. மனுஷ தயவை தாங்கப்பா, மனுஷ தயவை தாங்க. favor with men and God, favor with men and God. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பீராக. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் அந்த விட்ட வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. உன் வீட்டுல என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறார். அங்க இருந்து வாசிங்க. எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சே செஞ்சிருவார். ஆமென். நம்ம ஆளுங்க தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? இருக்கிறத விட்டுட்டு எப்படி பிரமாதமா சொல்றீங்க. ஆமா, என்னைக்குமே நம்ம ஆளுங்க என்னைக்குமே அப்படிதான். இருக்கிறத விட்டுருவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சன்னுவாங்க, அக்கறை போனோன்னு அக்கறை பச்சன்னுவாங்க. என்னைக்குமே அது அது அதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், கோச்சிக்காம கேளுங்க. தவக்கல புத்தி. என்ன புத்தி? இங்க இருந்தா அங்க குதிக்கிறது, அங்க இருந்தா இங்க குதிக்கிறது. என்ன புத்தி? பக்கத்துல இருக்க பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன புத்தி இருக்குன்னு கேளுங்க. அதனால வீட்டுல இருக்கு சொல்லுங்க, உள்ள இருக்கு நன்மை, உள்ள இருக்கு. உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, உங்க வீட்டுல சாபம் இல்ல இருக்கு. சொல்லுங்க, ஏதோ ஒன்று உள்ள வச்சிருக்கிறார். அந்த அம்மா சொல், ஒரே ஒரு சட்டி என்னதான் இருக்கு. எலியா சொல்றா, போதும், அது போதும். இல்ல வேற 5 அப்பம் தான் இருக்கு, போதும் 5000 பேத்துக்குன்ற. ஏன்பா? ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்தையே உண்டாக்கணும், இந்த 5 அப்பத்தை நிறைய வச்சிருக்கீங்களா? எனக்கெல்லாம் 5 அப்பம் ரொம்ப பெருசுன்ற. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்தை உண்டாக்கணவர் 5 அப்பத்தை இருக்கும்போது அவருக்கு எப்படி பாக்குறாரு? இவ்வளவு வச்சிருக்கியா அப்படின்னு பாக்குறாரு. ஆமென். நீங்க நினைக்கலாம் வெறும் 5000 ரூபாய் தான் வச்சிருக்கேன், எப்படி இந்த 50 லட்சத்தை கட்டுறது? கத்த சொல்றாரு, 5000 ரூபாய் வச்சிருக்கியா? இவ்வளவு வச்சிருக்க, போதுமே, இதுக்கு மேல உனக்கு வரும் அப்படின்றார். ஆமென். அப்புறம் இதுல ஒரு ரகசியத்தை ஒன்று சொல்றேன், அதுக்கு தான் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. என்ன பூட்டி? சில காரியத்தெல்லாம் எப்படிதான் செய்யணும். இந்த கதவை பூட்டின்ற வார்த்தையில ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ உள்ள போய் உன் வீட்டுக்குள்ளாக போய் கதவை சாத்தி, ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாம பரமபிதாக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒன்று செய். பரமபிதா பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்று செய். ஒரு காரியத்தை சொல்றேன், பரலோகம் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று செய். அது என்ன தெரியுமா? ஜெபம், உபவாசம், அழுக. ஜெபம், உபவாசம், அழுக. ஜெபம், உபவாசம், அழுக. நீ கதவை சாத்திட்டு ஜெபித்தீனா, கதவை சாத்திட்டு உட்கார்ந்து அழுதினா, கதவை சாத்திட்டு உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அழுதினா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எண்ணெய் தான் வச்சிருக்கேன். கர்த்தர் சொல்ற, அதே போதுமே, அதே போதுமே, அதே போதுமே, அதே போதுமே. என்ன நடந்தது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து, வாயில திறந்து, வாயில திறந்து, எல்லாம் வாயிருந்தா வாசிங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்புறம் வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அப்ப கர்த்தர் என்னன்னா, உங்க கடனை தீர்க்கிறது மாத்திரம் கர்த்தருக்கு விருப்பம் இல்ல, நீங்க வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க வாழணும்னு விரும்புகிறார். இங்க யாருக்கோ கர்த்தர் பேசுகிற, எஸ், இந்த சொல்லவே அந்த அபிஷேகத்தை உணர்கிறேன். உங்க மேலாக அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டுமே.
கடன் கட்டுறது மாத்திரம் இல்ல பிரதர், கடன் கட்டுறது மாத்திரம் இல்ல சிஸ்டர், நீங்க வாழணும், நீங்க வாழணும், நீங்க வாழணும். அததான் கர்த்தர் விரும்புகிறாரு. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கடன் கட்டுறது மாத்திரம் இல்ல, இந்த கடன் இருந்து வெளியே வந்து நீங்களும் நானும் வாழும்படியாக கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். உங்க சிரசின் மேலாக அந்த கடனை கட்டுகிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. எப்படி அந்த எலிஷாவுக்கு அந்த வல்லமையை கொடுத்தாரோ, தகப்பன்மார்கள் கரங்களை உயர்த்தி போராடுங்க. ஆமே, என்னோட இந்த கடனின் ஆவி என் குடும்பத்தை விட்டு விலகி போகணும். இனி என் பிள்ளைகள் கடன் வாங்குவதற்கு அவசியம் இல்லாத அளவுக்கு ஏராளங்கள் 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 அவங்க மேலாக இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, ஏராளங்கள் இறங்கி வருவதாக. எஸ் எஸ், receive the anointing to break all the debts. எல்லா கடனையும் ஒழிக்கிற, எல்லா கடனையும் கட்டுகிற, ஆமே, அந்த கடன் ஆவியை துரத்துகிற, குறைவுகள் எப்ப பாரு குறைவு, அதுக்கு பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லை அப்படின்ற நிலைமையை கர்த்தர் மாற்றி 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 உங்களுக்கு நிறைவை தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைவை தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல முழு உள்ளத்தோட ரபாலா துராபாலா ஷபலகலபல தரபா ரிபலகலபல தரகலபல தரபா ரபாலா துரகலபல தரபல தரபா. I receive the grace to come out of the debt. I receive the grace to come out of the debt. Yes, நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்புங்க. இது சாதாரண பேய் அல்ல, இது ரொம்ப மோசமான அசுத்த ஆவி. உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுக்கிற பிசாசு. வாய்களை திறந்து out of my life. I receive the grace to come out of debt. இந்த கடனிலிருந்து வெளியே வருகிற கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறேன். I receive the anointing. I receive the anointing. I receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். நுகம் உடையுது. எஸ் எஸ், யாருக்கும் அந்த நுகம் உடையுது, அந்த கடன்ற நுகம் உடையுது. இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். அந்த மாற்றத்தை தருகிறார். நிறைவுகளை கர்த்தர் தருகிறபடியா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. அரபாபாலதரா. நீங்க வாழணும். சொல்லுங்க, என்னை வாழ வைப்பார். கடன் உங்களை வாழ வைக்காது, ஆனா அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். எப்படி இந்த கடனை கட்டலாம்? அறை வீட்டுக்குள் சென்று அல்லேலூயா 3 ரகசியம்: ஜெபம், உபவாசம், கண்ணீர். ஜெபம், உபவாசம், கண்ணீர். வெளியே கொண்டு வரும். விட்டுடாதீங்க. This is your season. இது உங்களுடைய சீசன். You receive grace to come out of the debt. சொல்லுங்க, I receive grace to come out of the debt. கடன்ல இருந்து வெளியே வருகிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எப்ப பாரு பற்றாக்குறை, இனி அது உங்க வாழ்க்கையில வராது. சொல்லுங்க, வராது. என்னை கீழா இல்லாமல் மேலாக்குவா, வாளா இல்லாமல் தலையாய் மாற்றுவா. ஆமென். மூன்றாவதாக இந்த எலிஷாவுடைய ஆசீர்வாதம், எலிஷாவின் அபிஷேகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. எலிஷாவோட அபிஷேகம் என்னன்னா சுகமளிக்கிற அபிஷேகம். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ இப்பொழுது குணமாவீங்க. நீங்க குணமாகிறது மாத்திரமல்ல, நீங்க அநேகருக்கு சுகத்தை தருகிற தேவனுடைய கரமாய் மாறுவீர்கள். நீங்க ஜோமனா வியாதி போகும். சொல்லுங்க, நான் ஜோமனா வியாதி போகும். விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் ஜோமனா வியாதி போகும்னு சொல்லல, அதுக்குன்னு பாஸ்டர் ஜோமனா கூடாதுன்ட்டு இல்லை. நீங்களும் ஜெபம் பண்ணலாம். என் நாமத்தினாலே அசுத்தாவிகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தன் மேல கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொல்லுங்க, my hand is God's healing tablet. என்னுடைய கரம் தேவனுடைய சுகமளிக்கிற மருந்து. ஹல்லேலூயா. your hand is healing tablet. சில கைக வேற, ஆனா உங்க கைகள்லாம் ஹீலிங் டேப்லெட். உங்க கைகள்லாம் ஹீலிங் டேப்லெட். நீங்க கையை வச்சா வியாதி போகும். தைரியமா ஜெபம் பண்ணுங்க. சிலவங்களுக்குள்ளாக ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னா, ஜெபம் பண்ணிட்டா பெறுது அந்த இருக்க பிசாசு நம்மளுக்குள்ளாக வந்துடும்னா, நீ ஒழுக்கமா ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா வராது. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பிசாசோட சேர்ந்து ஆடாடுன்னு ஆடிட்டு
ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் ரீ பா பா கா பா 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 அப்படின்னா பிசாசு என்ன கபா கபா கம்யர் சிக்கன் கபா பாப்புறம் பாரு உன்னை அப்படின்னு ஆக்கிட்டு போயிடுவான். எல்லாரும் ஏதோ தவறுகிறோம், ஆனா தவறதை தவிர வேற எதையுமே செய்யாம இருக்காது. கொஞ்சம் ஜெபம் பண்ணு, ஒரு மணி நேரமாச்சும் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஒரு 1/2 hour, நைட் ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆவி அக்னியா ஏறியும். ஆவி அக்னி உள்ளான மனிதன் ஃபயர் ஆயிரும். உள்ளான மனிதன் ஃபயர் ஆயிட்டு நீங்க சும்மா ஒருத்தங்க மேல கை வச்சுட்டு இயேசுவ நாமத்திலே குணம் உண்டாவதாக, இயேசுவ நாமத்தின் பலவீனத்தின் ஆவியை துரத்துகிறேன், இயேசுவ நாமத்தினாலே உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் என்னானோம் இந்த சுகத்தை இவங்க மேலாக பேசுகிறேன். இந்த சரீரம் நீ பலவீனம் இருக்கக்கூடாது, இந்த சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஹல்லேலூயா சுகம் அவர்களுக்கு உண்டாகும். சோ 2 காரியம் இன்னைக்கு நடக்க போகுது. ஒன்னு, உங்க சரீரம் குணமாக போகுது. இரண்டாவது, நீங்க மற்றவர்களை குணமாக்குகிற சுகமளிக்கிற வரங்களை பெற போகிறீங்க. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சுகமளிக்கிற வரம் என் மேலாக வருவதாக. I should receive the healing anointing. I should receive the healing anointing. தாய்மார்கள் முக்கியம் தாய்மார்கள், நல்ல பெண்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சுகமளிக்கிற வரத்தை தாங்கப்பா, சுகமளிக்கிற வரத்தை தாங்கப்பா. நீ உங்களுக்கு அந்த வரம் வந்துட்டா உங்களுக்கு வியாதி வராது, குடும்பத்துக்குள்ளேயும் வியாதி வராது. உங்க பிள்ளைகளுக்கு வியாதி வந்தா டேப்லெட்டை கொடுக்கறத காட்டிலும் கையை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா ஓடிடுவான் பிசாசு, ஓடிடுவான் பிசாசு. 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சுகமளிக்கிற வரத்தை தாங்கப்பா, எனக்கு சுகமளிக்கிற வரத்தை தாங்கப்பா. எஸ் ஐ கேன் ஃபீல் தி அனாயிண்டிங் கமிங். அந்த அபிஷேகம் வருகிறத நான் உணர்கிறேன், அந்த அபிஷேகம் வருகிறத உணர்கிறேன். ஆவியானவர் உங்களை தொடுகிறார், உங்க வலது கரத்தை தொடுகிறார், உங்க வலது கரத்தை தொடுகிறார். சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நிரப்புகிறார், உங்களை நிரப்புகிறார். ஆமென். வியாதிகளை துரத்துகிற, வியாதிகளை மண்டியிட பண்ணுகிற, பலவீனத்தின் ஆவிகளை துரத்துகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். receive the anointing of healing. சுகமளிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, சுகமளிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்கள். உங்க ஆபீஸ்ல யாருக்கோ ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க சுகம் ஆவாங்க. உங்க குடும்பத்துல நீங்க யாருக்கோ ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க சுகம் ஆவாங்க. ஏன்னா உங்களுக்கு சுகமளிக்கிற வரங்களை, சுகமளிக்கிற வரங்களை. பிரதர் ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்றீங்களா? சுகமளிக்கிற வரங்களை, சுகமளிக்கிற வரங்களை கர்த்தர் உங்க மேலாக ஊற்றுவாராக, கர்த்தர் உங்க மேலாக ஊற்றுவாராக. I receive the grace to heal people. I receive the grace to heal people in Jesus name. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஜனங்களை சுகமளிக்கிற வரத்தை தருகிறபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சுகமளிக்கிற வரத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது? ரொம்ப ஈஸி. ஏன்னா கொடுக்கிறது கர்த்தர். மனுஷன் கொடுக்கும்போது தான் பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தர் கொடுக்கும்போது கொடுக்கணும்னு தான் வாஞ்சையோடு இருக்கிறார். கொடுக்க கூடாதுன்ற வாஞ்சையில கர்த்தர் இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் கர்த்தர் வாஞ்சையா இருக்கிறார். சுகமளிக்கிற வரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுங்க. I can heal. சொல்லுங்க, நான் சுகமளிக்க முடியும். எப்போ, எப்படி? மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? எதுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க. சகல வியாதிகளையும், சகலையோடைய சகலை இல்ல, சகல வியாதி, அப்புறம் நோய்களையும் துரத்த அதிகாரம். ஆமென். அப்ப வியாதி அசுத்தாவியும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு நீ எல்லா வியாதியும் அசுத்தாவி இல்லை. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இதுவும் கம்மியாகும். ஒருத்தங்க கேட்டாங்க எப்படி வயிறு அளவு கம்மி பண்றதுன்னா, வாய் அளவு கம்மியாக்கணும், வயிறு அளவு கம்மியாகும் இல்லையா? அதே மாதிரி எல்லா வியாதியும் பேய் அல்ல. சில வியாதிகளுக்கு பேய் இருக்கு. அலர்ஜி இருக்கு இல்லையா? முக்கியமா அலர்ஜி, அதெல்லாம் அசுத்தாவி தான், பலவீனத்தின் ஆவி தான். ஏன்னா அலர்ஜிகளுக்கு மருந்தே கிடையாது, தெரியுமா? ஏன்னா அது என்னன்னே தெரிஞ்சாதானே அவங்க மருந்து உண்டாக்கி தருவாங்க. இல்லை, ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கா? அப்பப்போ கொஞ்சம் அப்படி படிப்பேன், மெடிசின்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு டேப்லெட்டே கிடையாது, அசுத்தாவி தான். டஸ்ட்ன்றது ஒரு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜின்றது ஒரு அசுத்தாவி. ஏன்னா எனக்கு இருந்ததுனால சொன்னேன் நான். அதை நான் ஒரு நாள் துரத்தினேன், அப்படின்னு சவுண்டு வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாச்சு, என்னடா பண்ணோம் நம்ம? அன்னையிலிருந்தே டஸ்ட் அலர்ஜி ஃப்ரீ, அவ்வளோதான். கர்த்தர் மாத்துகிறார். ஸோ சகல வியாதிகளையும் சகல நோய்களையும்
துரத்த கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அதிகாரம். யாருக்கு தந்தார்? எல்லாருக்கும் தரல. யாருக்கு தந்தார்? சீஷர்களாய் மாறுவது எப்படி? எப்படி இயேசுவுக்கு சீஷர்களாய் மாறுகிறது? யோவான் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 8:30. சுகமளிக்கிற வரத்தை, பிசாசுகளை துரத்துகிற வரத்தை கர்த்தர் யாருக்கு தான் தந்தாரு? சத்தமா சொல்லுங்க. சீஷர்களுக்கு. விசுவாசிகளுக்கு தரல. ஆமென். சீஷர்களா எப்படி மாறலாம்? இங்க எத்தனை பேர் சீஷர்களா மாறணும் விரும்புறீங்க? மாறலையா? வேண்டாமா? பார்த்தா தெரியுது. வாசிங்க யோவான் 8:30. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, சத்தமா சொல்லுங்க, விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப விசுவாசின்ற ஒரு ஸ்டேஜ், விசுவாசின்ற ஸ்டேஜ்ல நிக்க கூடாது. அடுத்தது என்னவா மாறணும்? சீஷராய் மாறணும். ஆமென். சோ இயேசு தான் என்னுடைய ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள் அப்படின்னு விசுவாசித்து வரீங்க. அது விசுவாசி. அங்கது இன்னொரு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது பேர் என்னது? சீஷர். விசுவாசி, சீஷர். சரி, ஆண்டவர் விசுவாசிட்டோம்னா நம்ம என்னவா மாறிட்டோம்? விசுவாசியா மாறிட்டோம். சீஷராய் மாறுவதற்கு என்ன மாறணும்? தொடர்ந்து வாசிங்க. திருப்பி அதே வாசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் நிறைய பேர் விசுவாசித்து உள்ள வந்துருவாங்க. ஆனா பிரசங்கம் பண்ணும் போது அந்த உபதேசத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? பாஸ்டர் சொல்றாரு தான், ஆனா பைபிள் சொல்றபடி எல்லாம் நடக்க கூடாது, பாஸ்டர் சொல்றபடி எல்லாத்தையும் செய்யக்கூடாது. அதுக்குன்னு உங்க வீட்டுல பாத்திரம் வாங்கலாமா வேண்டாமா அந்த அளவுக்கு எல்லாம் வரக்கூடாது. அதையும் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது உபதேசம், வசன உபதேசம் இல்லையா? நான் அதை சொல்ல வரேன். பாஸ்டர் இந்த பாத்திரம் வாங்கலாமா வேண்டாமான்னு என்னைய வந்து யார கேட்டீங்க, பாத்திரத்திலே விழும், அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்? உபதேசம், வேத உபதேசம். சரியா பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இயேசுதான் கடவுள் விசுவாசிப்பாங்க, அந்த அளவுக்கு வந்துருவாங்க, விசுவாசிகளாயிருவாங்க. ஆனா வசனத்தோட உபதேசம் பண்ணும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க? இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அது அங்க என்ன ஆயிரும்? லைட்டா கொடையும், புறக்கணும், மண்டையில ஏறும். சர்ச்சுக்கு போலாம் வரலாம், வேணா சர்ச்சுக்கு வேணா கொடுக்கலாம், சொல்றதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கு. எப்படி என்ன ஜாக்கிரதையா இருக்கு. இதெல்லாம் பொறிக்கின் சட்டியில போட்டு பொறிச்சு எடுக்கணுமா? அதனாலதான் பாருங்க, விசுவாசிகள் அடுத்தது சீஷர்கள். என்னுடைய வசனத்தில் நிலைச்சிருந்தால் சீஷர்களாய் மாறுவீர்கள். சீஷர்களுக்கு தான் அதிகாரம், சீஷர்களுக்கு தான் அதிகாரம், சீஷர்களுக்கு தான் அதிகாரம். நான் என்னுடைய டார்கெட் என்னன்னா, இந்த வயசான கேஸுகள் எல்லாத்தையும் டார்கெட்டே கிடையாது. வாலிப பசங்க பிள்ளைங்க தான். நீங்க தான் உத்தமமா இருக்கிறீங்க. ஆமென். அதுக்காக பெரியவங்க கோபிச்சுக்காதீங்க, கோபிச்சாலும் கவலை இல்லை. வாலிப பசங்க தான் முக்கியம், வாலிப பிள்ளைங்க தான் முக்கியம். இந்த வாலிப வயசுல பிடிச்சிட்டினா, இந்த வாலிப வயசுல வசனத்தை தான் நான் இருப்பேன், வசனத்தின்படி தான் வாழ்வை நீ பிடிச்சிட்டினா, நான் சொல்றேன் கேட்டுக்கோ, அடுத்த 30 வருஷத்துல நீ கொடி கட்டி பறப்ப, கொடி கட்டி பறப்ப. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, நிச்சயமா உன் தலையில கர்த்தர் என்ன நோக்கத்தை எழுதியிருக்கிறாரோ அந்த விஷயத்துல கொடி கட்டி நீ பறப்ப. வசனத்துல நிலைச்சிடுங்க, வசனத்துல நிலைச்சுங்க. என்ன தைரியத்துல பாஸ்டர் சொன்னீங்க? என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு சொல்றேன், என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு சொல்றேன். அல்லேலூயா. வசனத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா, வசனத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க சீஷர்களா மாறலாம். சீஷர்களுக்கு தான் கர்த்தர் யாருக்கு என்னத்தை தருகிறார்? சுகமளிக்கிற வரம், அசுத்தாவிகளை துரத்துகிற வரம். இங்க கொஞ்சம் மூத்தவங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்களும் வசனத்துல நிலைச்சிருங்க, நீங்களும் வசனத்துல நிலைச்சிருங்க. அப்பொழுது அசுத்தாவிகள் உங்களுக்கு கீழ்ப்படி. ஒரு பிசாசை பார்த்து போ வெளியே அப்படின்னா அந்த பிசாசு ஓடும். உன்னுடைய சத்தத்துக்கு அதிகாரம் இருக்கும். வியாதி நிறைஞ்ச சரீரத்து மேல கையை வச்சு அவுட் இன் ஜீசஸ் நேம்னா வியாதி துண்டக்கான துணியக்கான ஓடும். ஏன்னா உங்களுக்குள்ளாக பரலோக அபிஷேகம், பரலோக அபிஷேகம் இறங்கி வரும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த எலிஷா மேலாக, இந்த எலிஷா மேலாக சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை வந்தது போல எங்க மேலையும் வரணும். நானும் சீஷர்களாய் மாறணும், நானும் சீஷர்களாய் மாறணும், நானும் சீஷர்களாய் மாறணும். விசுவாசியா இருந்தது போதும், வெரி குட். விசுவாசியா இருந்தோம், வெரி குட். ஆனா விசுவாசியிலிருந்து அடுத்த அளவு,
அடுத்த அளவு நான் சீஷராய் மாறணும் ஆண்டவரே, நான் சீஷராய் மாறணும் ஆண்டவரே, நான் சீஷர்களாய் மாறணும் ஆண்டவரே, நான் சீஷர்களாய் மாறணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும், உபதேசத்துல நிலைச்சிருக்கணும், உபதேசத்துல நிலைச்சிருக்கிற கிருபை, உபதேசத்துல நிலைச்சிருக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருகிறபடியால் நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான்காவதாக இந்த எலிஷாவுடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய போகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தில் ஒன்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13-15. நான் விசுவாசிக்கிறேன் இது உங்க வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம B2Bல இருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து இது நடக்கணும். நம்ம எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கணும். ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13-15. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து, எலியாவின் மேலிருந்த சால்வை, ஹல்லேலூயா சொல்லுங்க, சால்வை, சால்வை, mantle. Anointing is different from mantle. அபிஷேகம் வேற, சால்வை வேற. ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் வேற, சால்வை வேற. ஹல்லேலூயா. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எலியாவின் சால்வை எடுத்து, நான் இது ஒரு நாள் தனியா பிரசங்கம் பண்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். எலியாவின் சால்வை எடுத்து எலிஷா என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். மோசே மாத்திரம் இல்ல, யோசுவா மாத்திரம் இல்ல, எலியா மாத்திரம் இல்ல, எலிஷா எலியாவின் சால்வை எடுத்தான். எலிஷா எலியாவின் சால்வை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த இயற்கையின் மேலாக ஒரு அதிகாரத்தை தரணும். இந்த இயற்கையின் மேலாக ஒரு அதிகாரத்தை தரணும். பாருங்க, இயற்கைன்னு சில ஆளுங்க நம்புறாங்க. இயற்கையை நம்புறோம், நாங்க கடவுளை நம்பல, நாங்க இயற்கையை நம்புறோன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இயற்கையை கட்டுப்படுத்துறோன்றோம். நான் கட்டுப்படுத்துகிற ஒரு காரியத்தை நீ நம்புற கடவுளா, அது உன்னுடைய நினைப்பு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு கிருபை. மழை வரும்பொழுது மழை வரக்கூடாதுன்னு ஜெபம், மழை வராத நேரத்தில் மழை வரணும்னு ஜெபம். ஆமென். நீங்க பேசினா அது நடக்கணும். ஹல்லேலூயா. காலங்கள் மாறணும், சூழ்நிலைகள் மாறணும். அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு அனாயிண்டிங், அந்த சால்வை உன் மேலாக வரணும். இயற்கை கட்டுப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர்ட்ட கேட்டு வாங்குங்க. இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். எங்க குடும்பம் எல்லாம் இப்படிதான் பிரதர் இருப்பாங்க, எங்க ஃபேமிலி எல்லாம் இப்படிதான் பிரதர் இருப்பாங்க, எங்க குடும்பத்தில் எல்லாம் ஹைப்பர் டென்ஷனா தான் இருப்பாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் லூஸ் மாதிரி தான் இருப்பாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாதி வந்துட்டே தான் இருக்கும், எல்லாருக்கும் சுகர் இருக்கு, அது ஹெரிடிட்டி இருக்கு, எல்லாருக்கும் பிபி இருக்கு, அது ஹெரிடிட்டிலேயே இருக்கு, எல்லாருக்கும் கேன்சர் இருக்கு, அது ஹெரிடிட்டிலேயே இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இயற்கைக்கு மேலாக ஒரு அதிகாரம், இயற்கைக்கு மேலாக ஒரு அதிகாரம், இயற்கைக்கு மேலாக ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். உங்க டிஎன்ஏவே மாத்துவார், உங்க ஹெரிடிட்டியே மாத்துவார். That is mantle. It is not just an anointing, it is a mantle. அது ஒரு அபிஷேகம் அல்ல, அது ஒரு சால்வை, அது ஒரு சால்வை உங்க மேலாக விழுகுவதாக. என் சத்தத்தை கேட்கிற உங்க மேலாக எலியாவின் சால்வை விழுவதாக, இயேசு கிறிஸ்துவின் சால்வை விழுவதாக. அவர் மேலே உயர்ந்து போகும்பொழுது 50 நாளுக்கு பிற்பாடு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், ஹல்லேலூயா, அக்கினிமயமான நாவுகளும் சுழல் காற்றுகளும் அந்த மேல் அறையிலே வந்து நிரப்பனது போல இந்த நேரத்தில் இயேசுவின் சால்வை ஒவ்வொருத்தர் மேலாக இறங்கி வருவதாக. அரபலா துரபலா தரபா ஷகலபலா துரகலபலா தரபா. The mantle of God, the mantle of Jesus be upon you. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் சால்வை உங்க மேலாக வருவதாக. இயற்கையை கட்டுப்படுத்துகிற, இயற்கையை அடக்கி ஆளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறபடி நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக எழும்பி நிற்போம். ஐந்தாவதாக ரொம்ப பவர்ஃபுல். இந்த எலிஷாவின் அபிஷேகத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திரும்பி இந்த செய்தியை கேளுங்க, திரும்பி இந்த வசனங்களை எடுத்து விசுவாசி ஜெபம் பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐந்தாவதாக, even after your death you will be a blessing. சொல்லுங்க, நான் மரித்த பிற்பாடும் ஆசீர்வாதமாகவே இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கும்போது மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதமா இல்ல, மரித்த பிற்பாடும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்களையும் ஆசீர்வாதத்தை பிரிக்க முடியாது. சொல்லுங்க, என்னையும்
ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. வாசிங்க 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு, தண்டுனா ஆர்மி, ஓகேவா, அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அதாவது என்னன்னா, ஒருத்தர் இறந்துட்டு எல்லாரும் பாக்ஸ்ல 4 பேர் தூக்கிட்டு பின்னாடி எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு, தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ பாடி முடிச்சாச்சு. யாரிடம் செல்வோம் இறைவா, செத்ததுக்கு அப்புறம் தான் பாடுறது. உயிரோடு இருக்கும் போதெல்லாம் யார்கிட்ட செல்வோன்னு கேட்கவே இல்லை பார்த்தீங்களா? சரி அப்போவாச்ச கேளுன்னு விட்டுறது, அதையும் பாடி முடிச்சாச்சு. அப்புறம் பரலோகமே என் சொந்தமே 3 பாட்டு, ஆர்சி பாட்டும் பாடியாச்சு, சிஎஸ்ஐ பாட்டும் பாடியாச்சு, பெந்தேகோஸ்தே பாட்டும் பாடியாச்சு. அடக்கம் பண்ணும்போது எல்லாம் ஒன்றாகி போச்சு, இல்லைன்னும் போது தான் பிரிஞ்சாச்சு. நான் சொல்ல புரியுதா? அவ்வளோதான். சீசராக மாட்டாங்க, விசுவாசிகளாக தான் இருப்பாங்க. உபதேசம் பேசணுன்னே இது எங்களுக்கு செட் ஆகாது, இது எங்களுக்கு செட் ஆகணும். நீ யாரு சிமெண்டா செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்றதுக்கு? வாசனை என்ன சொல்லுமோ அதை கேட்கணும் இல்லையா? திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் திஸ் இஸ் மை மைண்ட் செட். சொல்லுங்க, எல்லா கரங்களை வைத்து பைபிளை தூக்கி சொல்லுங்க, திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் திஸ் இஸ் மை மைண்ட் செட். இதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இதுதான் என்னுடைய எண்ணங்கள். என்னுடைய எண்ணங்கள். இது என்ன சொல்லுதோ அது ஆமானுவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற விஷயம் இல்லை. ரொம்ப பெரிய சுத்திட்டு வர வேண்டாம். இது என்ன சொல்லுதோ ஆமா, அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் அழுதுகிட்டு போறாங்க. அழுதுட்டு போகிற நேரத்துல என்ன பண்ணிட்டு வராங்க? அங்க பெலிஸ்தியன் படையை தூக்கிட்டு வரான். எல்லாரும் பாக்குறாங்க, புதைக்கிறது முக்கியமா இல்ல, நம்மளை புதைச்சிருவானுங்க. அதனால அந்த பிணத்தை என்ன பண்றாங்க, அப்படியே அம்போன்னு விட்டுறாங்க. அம்போன்னு விடும்போது அந்த பிணம் எது மேல விழுகிறது? எலிசாவின் கல்லறை வரைக்கும் வந்துட்டாங்க. கல்லறை வரைக்கும் வந்தவங்க இந்த பிணத்தை அவசரத்துல யாருக்கு அவருடைய கல்லறை மேல தூக்கி போட்டாங்க. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நம்மலாம் வந்து அபிஷேகம் 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 சொல்லி சொல்லி அதோட மரியாதையை இழந்துட்டோம். ஆனா அபிஷேகத்தின் வல்லமை பாருங்க என்ன நடக்குது பாருங்க. வாசிங்களேன். எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே ஒரு போர் வீரர்களை ஆர்மியை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறானு. ஓடிட்டு இருக்க சொல்லுவான், அவருடைய பையனும் ஓடிட்டு இருப்பான்னு வையேன். அவன் சொல்லுவான், அம்மா அப்பாவும் ஓடி வர்றாருன்னா. இந்த அம்மா சொன்னோம், டே அமைதியா வாரா, அப்பாவை இப்பதான் அடக்கம் பண்ணோம். அடே இல்லையம்மா நீ திரும்பி பாருன்னு. இவனுங்க எல்லாம் திரும்பி பார்த்தா அந்த படையை பார்த்து ஓடினதை காட்டணும். இப்ப இந்த பொணம் ஓடி வரதை பார்த்து ஓடுவானுங்க பாருங்க, ஒரு ஓட்டம். எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. உங்களை எல்லாம் விட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். உங்களெல்லாம் அவங்க விட்டு இருந்தா எப்படி, நீங்க எப்படி ஓடி வருவீங்க? ஐயோ பாஸ்டர், எப்படி இருந்திருக்கும்? சிமியெல்லாம் விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே செவுத்துல எல்லாம் ஓடுவான். ஏய் ஆண்டவரே, 3 நாள் உட்கார்ந்து அழுதணும், இப்படி திடீர்னு எந்திரிச்சு ஓடி வருது ஏசப்பா அப்படின்னு. எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் செய்வார். எலியாவின் எது மேலாக பட்ட உடனே? கல்லறை எலும்பு மேலாக. எலும்பு மேல. தேவ பிள்ளைகளே, நீங்க செத்து உங்க சதை அழுகி, உங்க நரம்பு அழுகி, உங்களுடைய எல்லாமே அழுகி வெறும் காஞ்ச எலும்பு இருந்தாலும் அந்த அபிஷேகம் தேவ அபிஷேகம் எவ்வளோ உள்ள போயிருக்கு தெரியுமாமா? உன் எலும்பு வரைக்கும் உள்ள போயிருக்கு. இட் ஹஸ் கான் இன்டு யுவர் போன். அதனால தான் சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு உணர்ச்சி ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா? அதுதான், இட் ஹஸ் கான் இன்சைட் யூ சோ மச். உங்களுக்குள்ளாக ரொம்ப உள்ள போயிருக்கு. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த அபிஷேகம் நான் செத்ததுக்கு அப்புறமே என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எலிஷா உயிரோடு இருக்க மாத்திரம் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இல்ல, அவன் செத்த பிற்பாடு அந்த எலும்பு முதல் கொண்டு அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தது போல நீங்க அப்படிதான் இருப்பீங்க. சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உயிரோடு இருக்கிறது போது மாத்திரமல்ல, நீங்க செத்தத்துக்கு பிற்பாடும் தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருந்த அநேகருக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக,
ஜீவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாத கருவியாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுக்குள்ளாக இருக்க அந்த வரத்தை, உங்களுக்குள்ளாக இருக்க அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. நல்ல வாய்களை திறந்து ராபாலா தூராபாலா தரபா ஷபாலா கலபாலா தரபா ரீகபா கலதரபா ஓரேமனா தரபாலா தரபா ஷகலபாலா துரகல பலதர கலமனாந்தரா. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். அந்த சால்வை, அந்த சால்வை ரெட்டிப்பான 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 மகிமை, ரெட்டிப்பான மகிமை உங்க மேல இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ரகலபாலா துரபாலா ஷகலபாலா தரபா. மகிமை, 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 மகிமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. கிருபைகள் இறங்கி வருவதாக. உங்கள் நிமித்தமா சாபம் வராது. உங்கள் நிமித்தமா தேவனுடைய கோபாக்கினை வராது. உங்கள் நிமித்தம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மாத்திரத்தை தான் கர்த்தர் தர போகிறபடியா நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே விசேஷம் சொல்லுங்க. சிறுமைப்பட்ட அனைவருக்கும் ஆமென். Yes, receive the grace of God. ஒரு எலும்புகளுக்குள்ளாக போகிற வல்லமை. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள். I have the Holy Ghost. ஆமென். ரபா பாபா பாபா லரகலதரா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள். சொல்லுவோமா? அபிஷேகம் என் தலை மேலே, ஆன்லைன் இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் பெயர்கள் சொல்ல சொல்ல நீங்க வாயில திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுங்க. தலானா ஸ்ரீ, பேபி, நிர்மலா, ஸ்டீஃபன் பிரபு, வினோதா ஷர்லின், கௌசல்யா நாகராஜ், சுவாமிநாதன், தனா லக்ஷ்மி செல்வராஜ், மர்சி, மார்கெட் ஃபெலிசியா, சுசீலா டேனியல், சுஜி பாபு, திவ்யா ராஜேஷ் குமார், வேணி கிருஷ்ணன், லீமா சுரேஷ், சுதா, சின்னசாமி சகோதரி, ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்குள்ளாக இந்த எலிஷாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. எலிஷாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. இந்த 5 ஆசீர்வாதங்கள் உங்க மேல இறங்குவதாக. எல்லா கடன் விலகுவதாக, எல்லா வியாதி விலகுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. வாய்ப்புகள் வருவதாக. நேரங்களும் காலங்களும் அவர்களுக்கு ஏதுவாய் அமைவதாக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் இருப்பதை பார்க்கல ஒரு மகிமை உங்க தலை மேல இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். ஆமென். ஆசீர்வாத கரங்களை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் அபிஷேகங்களும் சால்வைகளும் உங்கள் மேல என் மேலாக அவர் வருமட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை 11:30 மணிக்கு நமக்கு சிட்டி சர்ச்ல விடுதலை ஜெபம் இருக்கிறது. வந்து இணைந்து கொள்ளுங்க. B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமை காலையில 11:30 மணிக்கு கோயம்புத்தூர் சுங்கம் பகுதியில் இருக்கிற B2B சிட்டி சர்ச்ல விடுதலை ஜெபம் நடக்கிறது. இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். You are blessed. Bye bye.